சின்ன விஷயத்த காம்ப்ளெக்ஸா காமிச்சிட்டாங்க இவ்வளவு நாள். அதனால பார்த்து பயந்து போயிருக்கீங்க. 2 பிரச்சனை தான் வரும். ஒன்னு உடல் சார்ந்த பிரச்சனை, இன்னொரு மனம் சார்ந்த பிரச்சனை. உடலை சரியா கவனிக்கணும்னா உடல் சார்ந்த பிரச்சனை வரும். ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுறது, உடம்புக்கு உண்டான எக்ஸசைஸோ யோகாசனஸோ பண்றது, இது 2 பண்ணீங்கன்னா உடல் சேஃப். என் பொண்டாட்டி பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை. புருஷன் பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை. குழந்தை நான் சொல்றது கேட்க மாட்டோம், மனம் சார்ந்த பிரச்சனை. பிசினஸ் பார்ட்னர் அப்படி பேசுறாரு, பிசினஸ் பார்ட்னர் இப்படி பேசுறாரு, சரியான டைமுக்கு பணம் வரல, இது இப்படி பிரச்சனை, அது அப்படி பிரச்சனை. எல்லாமே மனம் சார்ந்த பிரச்சனை தானே. மனசு ஏத்துக்குச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. எனிதிங் யூ அக்செப்ட் வித்அவுட் கான்ஃபிளிக்ட்ஸ் வில் டேக் யூ டு பீஸ். தட் இஸ் த மிராக்கிள் ஆஃப் சரண்டர். மெய்ஞானம் என்றால் என்ன? மெய்யியல் என்றால் என்ன? திருச்சிற்றம்பலம் என்றால் என்ன? அட்டமா சித்துக்கள் என்றால் என்ன? சித்தர் பெருமக்களின் வாழ்வு என்றால் என்ன? யோக பயிற்சி என்றால் என்னன்னு படிங்க. இது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா மொத்த ரகசியம் அதுக்குள்ளதான் இருக்கு. which means இந்த இடத்த மட்டும் போக்கஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களை தானாவே தேடி வரும். இப்ப இதை கத்துக்கணுமா? கண்டதை போய் கத்துவீங்களா நீங்க?